கிறிஸ் அண்ட் கிறிஸ்டி ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. கிறிஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கான். பட் பட் ஏன் திடீர்னு சோகமாகுற கிறிஸ்? என்ன பிரச்சனை? கிறிஸ்டி கிறிஸ்டி அவளோட ஃப்ரெண்ட்ஸோட பேச்சு கேட்கிறா. அவளோட பாய் ஃப்ரெண்ட்ஸ், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட பேச்சையும் கேட்டு கிறிஸ் வந்து சரியில்லை, கிறிஸ் வந்து மோசமானதான், அவனை பாரு ஒரு மாதிரி ஜங்கியா இருக்கான், அவனை பாரு ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லி அவ ஹாஃப்வே பாத்துல இருக்கா. ஸோ இதனால ஒரு சர்டைன் பீரியட்ல கிறிஸ் கிட்ட கிறிஸ் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். கிறிஸ் உடஞ்சு போயிடுறான். அவனால என்ன பண்றதுனே தெரியல. அவன் கிறிஸ்டியோட நிறைய ஒரு ஃபியூச்சர் லைஃபே வாழ்ந்துட்டான். ஆனா திடீர்னு அப்படி சொல்லவும் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அழுகுறான், கதறான், அவள்கிட்ட போய் கெஞ்சுறான். திரும்பி அவ கெஞ்சினானே அதுக்காக திரும்பி பேசுறா. அப்புறம் திரும்பி ப்ராப்ளம் ஆகுது. இந்த மாதிரி தொடர்ந்து ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேல கிறிஸ்டிக்கு தெரிய வருது, கிறிஸ்டி கிறிஸ் சொல்றதை கேட்க போறது இல்லை, கிறிஸ் கூட திரும்பி பேச போறது இல்லை. பிகாஸ் அவ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விஷயத்துல இன்டெல்ஜ் ஆயிட்டா, அவ்வளவுதான். ஸோ கிறிஸ் தன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறான். என்ன இன்னைக்கு ரொம்ப பிளாபர் ஆகுது. ஓகே, கிறிஸ் தன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ கேஜே சேனல் பார்க்குறான், கேஜே மாதிரியே மாற ஆரம்பிக்கிறான். ஜிம் போறான், ஒர்க் அவுட் பண்றான், மார்னிங் மெடிடேஷன் பண்றான், கிராட்டிடியூட் பழகிறான். தென் ஸோ அவனோட பேட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போடுறான். பவர்ஃபுல்லான புக்ஸ் படிக்கிறான். அந்த வே ஆஃப் த சுப்பீரியர் மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கிறான். ஹார்ட் டைம்ஸ் கெட் ஸ்ட்ராங் மேன் இந்த மாதிரி எந்த மாதிரி ஆஃப் புக்ஸ் படிக்கிறான். ஒரு ஆன்லைன்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான். அவன் கரியரை சூப்பரா பில்ட் பண்ணிட்டு இருக்கான். 2 இயர்ஸ்ல கிறிஸ் கேஜேவா மாறி ஒரு மேன் ஆஃப் டிசிப்ளின், மேன் ஆஃப் லிகசியா வந்து நினைக்கிறான். ஸோ இந்த ஒரு கதையில இருக்கிற கிறிஸ் நீங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஓகே, மேபி யூ ஜஸ்ட் ஹேட் அ தாட் லைக் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவ ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை கேட்டுட்டு உங்களை வந்து பிரேக்கப் பண்றாங்க, ஹியூமிலேட் பண்றாங்க, வேணான்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது இன்னைக்கு எடுக்கிற ஒரு டிசிஷன் கிடையாது. வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றது. என்னைக்கோ முடிவு பண்ணி ஓகே இவனுக்கும் நமக்கு செட் ஆகாது, இது மேபி 3 மாசத்துலயா இருந்திருக்கலாம், மேபி நீங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண அதே சமயத்திலேயே இருந்திருக்கலாம், எப்ப வேணாலும் நடந்திருக்கலாம். இப்பதான் நடந்துச்சு, இப்பதான் அவங்க முடிவெடுத்தாங்க நீங்க சொல்லவே முடியாது. ஸோ ஹாஃப் பாத்வே இது. ஹாஃப் பாத்வே இந்த சென்ஸ் இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம நட்டுக்கு நடுப்புற வேணும் ஆனா வேண்டாம், வேண்டாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம். மேபி நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பழகிறது உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். மேபி செல்லம், பேபி, ஹார்ட் அனுப்புறது, இல்ல ஃப்ளர்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சேட்ல பாத்துருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். பிகாஸ் என் லைஃப்லயும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஆக்சுவலா என் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை மேபி எஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை இது நிறையாவே நல்லா இருக்கும். அவங்களோட கிளாஸ்மேட் ஹார்டின் அனுப்புறான், இவங்களும் ஹார்டின் அனுப்பி ஓகே அப்படிங்கிறாங்க. அவன் அங்கேயிருந்து மிஸ் யூ டியர்னு அனுப்புறான், இவங்களும் அப்படின்னு சிரிச்சுட்டு இருந்தாங்க. நான் அந்த சேட்டை பார்த்துட்டேன், நான் கேட்குறேன், உடனே நீ என்ன கண்ட்ரோல் பண்றியா அப்படிங்கிறாங்க. அதாவது மேக்ஸிமம் ஆஃப் டைம் இந்த பொண்ணுங்க, எல்லா பொண்ணுங்களையும் சொல்ல, ஒரு சில பொண்ணுங்க அப்படி இருக்காங்க. என்னன்னா நீங்க ஒரு விஷயம் அவங்க தப்பு பண்றாங்க, அந்த தப்பை நீங்க வந்து ஓகே இது வந்து நீ பண்ணாத, இது நான் இருக்கும்போது நீ எப்படி பண்ணலாம், இது எனக்கு தானே அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்பீங்க. உடனே மேல் மெசாஜினிஸ்ட், கண்ட்ரோல் பண்றியான கண்ட்ரோல் அப்படின்னு பிளேம் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேரோட வாழ்க்கையில இது நடந்துட்டு இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் யூ ஆர் சோ நைஸ் இன் யுவர் ரிலேஷன்ஷிப், ரைட்? நீங்க எந்த அளவுக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ரொம்ப நைஸா, திறந்த புத்தகமா எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் ஒப்பிச்சு என் லைஃப்ல கூட வரப்போறாங்க, அப்புறம் நான் சொல்லாம எப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. லெட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு இந்த விஷயம் வந்து நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா ஓகே என் மேலதான் தப்பு, அதனாலதான் விட்டு போயிட்டா தப்பு. அங்க ரிலேஷன்ஷிப் பேஸ்மெண்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பரா இல்ல. தட்ஸ் த மெயின் ரீசன். ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒரு பேஸ்மெண்டே அங்க சரியா போடப்படல. அவங்க ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன்ல பேசுறாங்க, பழகுறாங்க, ஓகே ஒரு சர்டன் பீரியட் மேல போர் அடிச்சிச்சு, அவ்வளவுதான். இது பொண்ணுங்க மட்டும் தான் பண்றாங்க நான் சொல்ல, பசங்களும் இப்படிதான் இருக்காங்க. ஸோ ரீசெண்டா ஒரு உண்மையான ஒரு விஷயம், ட்ரூத் பாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல. இது உண்மை என்ன அப்படின்னா, நிறைய கேர்ள்ஸ் வந்து நைஸான பர்சனை லவ் பண்றாங்க, மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வெளியே அவுட்டிங்க்கும் மற்ற விஷயங்களுக்கும்
ஆல்ஃபா லைக் சிக்மா இந்த மாதிரி சொல்றாங்களே, இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பீப்புளை சூஸ் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. பிகாஸ் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இவன் நைஸ் கை, இவனை கேர்ள்ஸால கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஆனா அந்த மாதிரி பீப்புள் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அவன் விட்டுட்டு போயிடுவான். பட் இருக்கிற வரைக்கும் அவனை நான் கூட வச்சுக்கிறேன். ஆனா இவன் அப்படி இல்லை இல்லையா? நாளைக்கு நாளை பின்ன யார்ட்டையாவது பேசினா கூட அவன் வந்து நீ ஏன் அப்படி பேசுறன்னு கேட்டா, ஏய் நீ என்ன கண்ட்ரோல் பண்ற அப்படின்னு அவன் வாய அடைச்சிடுவான். இல்ல நீ என்ன இப்படி பேசுற, ஏன் பொண்ணுங்களை பத்தி இப்படி பேசுற, நான் எல்லா பொண்ணுங்களுமே சொல்ல இப்படி இருக்காங்க, என் லைஃப்ல நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன் இப்படிப்பட்ட பொண்ணுங்களை. பிகாஸ் ஐ எம் பீயிங் டூ நைஸ். நம்ம வீட்டுல அம்மா அப்பான்னு எல்லாருமே சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஏய் நீ வந்து நைஸா இருக்கணும், பொண்ணுங்க கிட்ட ரொம்ப நைஸா நடந்துக்கோ. அதான் புல்ஷீட். அந்த குப்பையை அப்படி தூக்கி போடுங்க. அதெல்லாம் பேப்பர், குப்பை, ட்ராஷ், தேவையில்லாது. அந்த 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 பிலீஃப்ஸ் எல்லாம் தூக்கி போடுங்க. அது நமக்கு தேவையே இல்லை. அப்படி அந்த பிலீஃப்ஸ் மேபி உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நமக்குலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கணுமே. லிட்டரலா சொல்றேன், நான் பார்ப்பேன், நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஏன் என்கிட்ட நிறைய பேர் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் கூட ஒரு சில பொண்ணுங்க என்கிட்ட வந்து ஃபிளர்ட் பண்ணுவாங்க, என் கூட பேசுவாங்க, என்கிட்ட செக்ஸ்டிங் பண்ணுவாங்க, பண்ணிருக்காங்க. இப்போ நான் பிரம்மச்சரியத்தில் உள்ளேன், ஆனால் நான் எந்த விதமான தப்புகளும் பண்ணுவது. பட் முன்னாடி இது நடந்திருக்கு. 1-2 பொண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன், நிறைய பொண்ணு, நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, அண்ணன் சொல்லிட்டு வந்து பேசுறவங்க எல்லாரும். சோ பசங்கள்ல மட்டும்தான் மோசமானவங்க இருப்பாங்க, பசங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கேர்ள்ஸ்லயே இந்த மாதிரி இருப்பாங்க. கேர்ள்ஸ் எல்லாருமே ஏஞ்சல்ஸ் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்களும் அப்படி நினைக்காதீங்க. சிம்பிள் அவ்வளவுதான். எல்லாருமே ஏஞ்சல்ஸ், எல்லாருமே வந்து அப்படி நினைக்காதீங்க. இன்னொரு ஒரு கேட்டகரி என்னன்னா, இந்த யூனிகார்ன் கேர்ள் அப்படின்னா, யூனிகார்ன்ங்கிறது வந்து ரொம்ப ரேரான ஒரு கைண்ட் ஆஃப் கேர்ள்ஸ், ரைட்? லெட்ஸ் சே தே ஆர் இந்த ஜென்ரேஷன்ல கூட ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஜெனுனா, ரொம்ப ப்ராப்பரா இருப்பாங்க, ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருப்பாங்க. ஓகே, பட் ஒயிட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி ஒன்று இருக்கு, ரெட் ட்ரெஸ் அப்படின்னு ஒரு தியரி ஒன்று இருக்கு. பட் ஒயிட் ட்ரெஸ் தியரி அப்படின்னா என்னன்னா, தான் நல்லவ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, பட் இருந்தாலும் இல்ல நான் அப்படி பண்ணவே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணி சாதிச்சு உன்னை அள வச்சு கஷ்டப்படுத்தி நான் நல்லவ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு உன்னை கழட்டி விட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் விமன் சைக்காலஜி அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அது படிச்சு கத்துக்கணும்னு கிடையாது, பட் நீங்க நிறைய கேர்ள்ஸோட பழகிருந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கெயின் பண்ணிடுவீங்க. பட் இருந்துமே நான் ரீசெண்டா ஒரு பயங்கரமான அடி வாங்கினேன் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. சோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி உடனே நடந்துச்சு அப்படின்னா எல்லா பொண்ணுங்களுமே தப்புன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா பொண்ணுங்களும் தப்பானவங்க கிடையாது, நான் சொல்லவே மாட்டேன். ஒரு சில பொண்ணுங்க இப்படி இருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க கூடாது, பேசக்கூடாதுன்னு நீங்க ப்ராப்ளம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் அண்ணன்னு பழகிறவனும் சரி, ஃப்ரெண்டுன்னு பழகிறவனும் சரி, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு கிட்ட வேற மாதிரி ட்ரீட் பண்றதுக்கு, பிஹேவ் பண்றதுக்கு எப்படி வேணாலும் ட்ரை பண்ணுவான். சீரியஸா நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட். ஓகே, அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, பட் இருந்தாலும் என்கிட்ட நம்பர் வாங்கினாங்க. நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன், என்கிட்ட நம்பர் கொடு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சதுக்குன்னா இன்டிமசிக்காக. பட் இருந்தாலும் ஒரு பையனை ட்ரூவா லவ் பண்றாங்க. ட்ரூவா லவ் பண்ணா எதுக்கு என்கிட்ட வந்து பேசணும்? அவசியமே இல்லை. அதே மாதிரி எதுக்கு என்கிட்ட இன்டிமேட்டா இருக்கும்னு நினைக்கணும்? எதுக்கு என்கிட்ட இன்டிமசியா பேசணும்? இன்டிமசினா நான் வந்து ரொம்ப கிளியரா பேசுறாங்கன்னு சொல்றேன். ஓகே, மூடி மறைச்சு பேசுறாங்க அப்படிலாம் கிடையாது. புரியுதா? மேபி நீங்க ரெட் பில் இல்ல வந்து உங்க கிளாஸ்ல யாராவது ஒரு பையன் ரொம்ப அட்ராக்டிவா இருப்பான், நிறைய பொண்ணுங்கள்ட்ட பேசுவான், அந்த மாதிரி பசங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, இதெல்லாம் நடக்குதா, உண்மையா இல்லையான்னு. அவன் சொல்லுவான், இட்ஸ் ஆல் ட்ரூ. ஸோ பி கேர்ஃபுல். உங்களோட பார்ட்னரை நீங்க சூஸ் பண்றதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பிகாஸ் இது வந்து இவ்வளவுதான் அப்படின்னு முடிஞ்சிட ஜர்னி கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா ஒருத்தர் வந்து 5 இயர்ஸா லவ் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு டிவோர்ஸ் கேட்டு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு வேற ஒருத்தனோட ரிலேஷன்ஷிப்ல இருந்து டிவோர்ஸ் ஆகி இப்போ அவர் வந்து ஃபீல் பண்ணி தனியா கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆக்சுவலி சுத்தி பாருங்க, உங்களுக்கு இதே மாதிரி நீங்க இந்த இளமை வயசு காதல் கண்ணை மறைக்கலாம், இந்த அட்ராக்ஷன் கண்ணை மறைக்க இல்ல,
லவ்னு சொல்ல முடியாது, அட்ராக்ஷன் கண்ணை மறைக்கும், அவ்வளவுதான். அதுக்காக நான் எப்பவுமே தெளிய வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க இப்படி இருக்காங்கன்றதுக்காக எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இப்படியும் இருக்காங்கன்னு நான் சொல்றேன். புரியுதா? இங்க நீங்க வந்து நல்லவன் நினைக்கலாம், கெட்டவன் நினைக்கலாம், அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனா என்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, யாருமே அவனுக்கு ஆதரவு சொல்லாத ஒரு சில பசங்க கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இருக்கு. சோ இந்த இடத்துல நிறைய பசங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, உடனே நம்ம வந்து ரெட் பில்லா மாறிடலாம், நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம், கேஜேவே இதை பண்ணியிருக்காரு உடனே நம்மளும் அப்படி பண்ணாதீங்க. பிகாஸ் நான் ஏன் சொல்றேன்னா, உங்களோட மென்டல் ஹெல்த்தே சுத்தமா வீணா போயிடும். ஸோ டேர்ன் யுவர் பெயின் இன்டு பவர். உங்களோட பெயின், அந்த சஃபரிங், அந்த பெயினை நல்ல விஷயங்களை கொடுக்க ஆரம்பிங்க. ஒன்று, ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஜிம் போங்க, பாடியில பெயின் கொண்டு வாங்க. தென் சஃபரிங்ஸ், வாலண்டியர் சஃபரிங்ஸ், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. கோல், ஏதாவது ஒரு கோல் வைங்க. அந்த கோலுக்காக ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நான் அவங்க திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். திரும்பி வராங்க வரல அது நமக்கு தேவையில்ல. ஆனா நமக்கு நம்ம யாருங்கிறத ப்ரூவ் பண்ணி தான். நீ ஒன்றும் வேஸ்ட் கிடையாது, நீ ஒன்றும் ஒர்த்லெஸ் கிடையாது. பிகாஸ் உன் மனசுக்குள்ள எப்படிப்பட்ட தாட் இருக்கும் அப்படின்னா, அவங்க போயிட்டாங்க, இல்ல உன்னை இப்படி சீட் பண்றாங்க, இல்ல உன்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னாலே உனக்குள்ள என்ன வரும்னா, நான் அந்த அளவுக்கு ஒருத்தல போல, ஏன் மேல ஏதோ தப்பு போல, இப்படிங்கிற என் நம்பர் ஆஃப் தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ்குள்ள நீ போய் மாட்டிப்ப. இது தப்பு. எனக்கே உன்னை பத்தி இவ்வளவு தூரம் தெரியுது அப்படின்னா பிகாஸ் அந்த ஸ்டேஜ்ல நான் இருந்திருக்கேன். உனக்கு என்னடா தோணும்னு எனக்கு தெரியும், தெளிவா எனக்கு தெரியும். ஓகே, நீ இதுதான் யோசிப்பா, இதுதான் பண்ணுவ, உனக்கு இதுதான் சைலண்டா நீ பாத்துட்டு இருப்ப, எனக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். இதை வெளியே சொல்லியிருக்க மாட்டேன், பானுக்கு அடிக்ட் ஆயிருந்திருப்பா. பிகாஸ் அந்த அப்ப இருந்த அந்த ஸ்பேஸ், அந்த சஃபரிங் உனக்கு எங்க போய் அதை கொட்டுறதுன்னே தெரியாது. ஸோ அதுக்கு டைவர்ட் ஆகுற மாதிரி பானோ இல்ல சிகரெட்டோ இல்ல வந்து உன் தப்பான ஃப்ரெண்ட்ஸோடயோ சேர்ந்து குடிச்சிட்டோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருப்ப. எஸ்டர்டே, ஆமா 2 நாளைக்கு முன்னாடி கூட என்னோட பழைய ஸ்கூல் மேட் லவ் ஃபெயிலியர், அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க லைஃபை பார்க்கலாம். ஆனா குடிக்க ஆரம்பிச்சிட்டான், குடிக்கிறான், எப்ப பார்த்தாலும் குடிக்கிறான், ரோட்ல அப்படியே விழுந்து கிடக்குறான். என்னால அவங்ககிட்ட போய் டைரக்டா அடி இல்லடா நீ பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா போதையில இருக்கவன் எப்படி நடந்துப்பான், என்ன பேசுவான் நமக்கு தெரியாது. நம்ம மரியாதை நம்ம கெடுத்துக்க கூடாது. ஆனா நீ அந்த மாதிரி ஒரு தப்பான பாதைக்கு போயிடாத. என்னோட ஒரே ஒரு அட்வைஸ் அவ்வளவு, லைஃபை வேஸ்ட் பண்ணிக்காது. நீங்க எத்தனை யூடியூப் சேனல் வேணா போய் பாரு, இந்த மாதிரி எவனுமே பேச மாட்டான். ஏன்னா அவன் எவனுமே அந்த பெயினை ஃபீல் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அப்படி ஃபீல் பண்ணியிருந்தாலும் அதை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே பயம். என்ன மாதிரியான ஒரு ஃபேஸ் பண்ணணும், என்ன மாதிரியான சுச்சுவேஷன் ஆகும், இதை பத்திலாம் அவங்களுக்கு பயம். அதனாலே அவங்க ஓப்பனா எதுவுமே பேச மாட்டாங்க. மேம்போக்கா ஓகே உனக்கு ஃபிளாஷி, உனக்கு என்ன தேவை, மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஒரு மொக்க கண்டென்ட், ஆனா ஃபிளாஷி எடிட்ஸ், அவ்வளவுதான், இந்த நான் உனக்கு கொடுக்குறேன், தட்ஸ் ஆல். நீங்களும் அதை போய் பார்த்து உங்க டோபமைனை கிராவ் பண்ணி, அவ்வளவுதான். உங்களோட ஆழமான பெயினுக்கு சொல்யூஷன் யாராவது சொல்றாங்கன்னா அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுங்க. அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாங்கன்னா அவங்க உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க. பிகாஸ் இது ஏன் இவ்வளவு சீரியஸா நான் பேசுறேன்னா, எனக்கு அந்த டைம்ல 5 years என் லைஃபை நான் வேஸ்ட் பண்ணேன். எனக்கு அந்த டைம்ல மேபி யாராவது என் கன்னத்துல அரைஞ்சி, டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட வேல்யூ என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஒர்த் என்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதான்னு யாராவது சொல்லியிருந்தா, சீரியஸா நான் ரொம்ப நீடியா ரொம்ப வேலிடேட் பண்ணிக்கிட்டு கேர்ள்ஸ் அவங்க பின்னாடி அப்சஸ்ட் ஆகிட்டு, அவங்க என் பின்னாடி யாராவது ஒருத்தர் எப்பவுமே நின்று எனக்கு தோல் தட்டி கொடுக்கணும், இந்த மாதிரி மென்டாலிட்டியோட நான் என் லைஃபே நான் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். பட் ஆனா அதுல இருந்து நான் இன்னைக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். பிகாஸ் அந்த மாதிரியான ஒரு சில இன்சிடென்ட்ஸ் என் லைஃப்ல நடந்தனாலதான் இன்னைக்கு என்னால ஒருத்தனோட பெயினை புரிஞ்சுக்க முடியுது. அவன் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருப்பான்னு என்னால அனலைஸ் பண்ணிட முடியறதுக்கான மெயினான ரீசன் அதுதான். ஸோ அப்ப இந்த மாதிரி வந்து பிரேக்கப்னு சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேச்ச கேட்கறாங்க. என்ன பொறுத்தவரை நான் சொல்ற அட்வைஸ் என்ன அப்படின்னா, சைலண்டா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து இல்ல இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அன்னைக்கு நாளோ இல்ல ஒரு மாசமோ அழுகுறது எவ்வளவோ நல்லது. திரும்பி போய் பேசி அந்த ப்ராப்ளம் திரும்பி இன்னும் பெருசா, இந்த குரங்குக்கு புண்ணு வந்துச்சுன்னா சொரண்டி அது பெருசாக்கிருமா, அந்த மாதிரி பெருசாக்காம சரி ஓகே சின்னதா இருக்கு,
இப்பயே முடிச்சுட்டு போறது எவ்வளவு நல்லது அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதுல இருந்து ரெக்கவர் ஆயிடலாம். என்னோட என்னோட யங்கர் வெர்ஷன் நான் பேசிட்டு இருக்கேன் தவிர ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எந்த எந்த வியூவர்ஸ் கிட்டையும் நான் பேசல, எந்த எந்த கன்சியூமர்ஸா எந்த கான்சியூமர்ஸ் கிட்டையும் நான் வந்து பேசல. ஐம் ஜஸ்ட் டாக்கிங் டு மை யங்கர் வெர்ஷன். மேபி இந்த வீடியோ பார்த்துருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் என்னோட பெரிய சக்சஸ். உன் லைஃபை நான் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம கேஜி சொன்னது கரெக்டா? அவர் நமக்காக எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காரு, அப்போ அவர் எவ்வளவு பெயின் ஃபீல் பண்ணியிருப்பாரு, கொஞ்சம் யோசிச்சு. ஸோ 2 கொஸ்டின் உனக்கு நீ கேட்கணும். நம்பர் 1, வேர் ஐ எம் கோயிங், நான் எங்க போயிட்டு இருக்கேன். நம்பர் 2, ஹூ வில் வாக் வித் மீ, ஏன் கூட இவங்க ஃபுல் ஜேர்னி வருவாங்களா? பிகாஸ் இப்போ நீ மேபி உன்னோட ஐபிஎஸ் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோயேன். எனக்கு ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஐபிஎஸ் ஆகணுங்கிறது உன்னோட ஆசை. நீ அந்த ஆசைக்கு வந்து உட்காந்து படிக்கும் போது நீ நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் உன்னோட பார்ட்னர் கூட உன்னால பேச முடியாத மாதிரிலாம் டைம் வந்து எடுக்கும். அந்த சுச்சுவேஷன்லாம் அவங்க தாங்குவாங்களா? அந்த மாதிரி இடத்துல உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்களா? நீங்க யோசிச்சு ஒரு ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பரா நீங்க வந்து சூஸ் பண்ணணுமே தவிர எனக்கும் ஒருத்தவங்க வந்து லவ் சொல்லிட்டாங்க அதனால நான் வந்து அப்படிங்கிறது தப்பு. என்னையும் ஒருத்தவங்க லவ் பண்றாங்க அதனால நான் அவங்களை லவ் பண்றேன் அப்படிங்கிறது தப்பு. உங்களோட ஒர்த்தை நீங்களே குறைச்சிக்காதீங்க. த திங் இதை நான் எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் ரொம்ப உடஞ்சி அழுவும் போது எனக்கு இந்த சொசைட்டியோ இல்ல சுத்தி இருக்கிறவனோ என் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு யாருமே என் கூட கிடையாது. நான் அதனாலதான் பெருசா யாராவது நெகட்டிவா கமெண்ட் பண்ணால நெகட்டிவா ஏதாவது பேசினா பெருசா எனக்கு அது பெரிய ஒரு விஷயமாவே தெரியாது. பிகாஸ் என் பையனை நான் கவுண்டர் பண்ணியிருக்கேன். யாருமே அந்த நேரத்துல என் கூட உட்காந்து டே இல்லடா அப்படின்னு சொல்லி சொன்னது கிடையாது. பட் ஆனா அதுதான் என்ன எனக்கு இவ்வளவு ஒரு ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனா மாத்திட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்காதீங்க. அவன் தப்பான அட்வைஸ் தான் சொல்லுவான். அவன் வந்து இல்லடா அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு தான் சொல்லுவான், ஏன்னா உன் மனசு கஷ்டப்படக்கூடாது. ஆனா நீ போனதுக்கு அப்புறம் அவனுக்கு பின்னாடி தெரியும் அவங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதனால உங்க கூட லைஃப் லாங் வரப்போறவங்க எப்படி இருக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க டிசைட் பண்ணுங்க. மேபி உங்க ரிலேஷன்ஷிப்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டு அடிக்கடி உங்ககிட்ட வந்து சண்டை போடுறது இல்லை பேசுறாங்க அப்படின்னா, ஐ ஹோப் நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை கன்சிடர் இந்த சென்ஸ் கொஞ்சம் உங்க ஜேர்னல் எடுத்து எழுதி பாருங்க. வேணுமா, செட் ஆகுமா, இது கடைசி வரைக்கும் போகுமா, நாளை பின்ன அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு கூட இருப்பாங்களா விட்டு, இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் திங்ஸை நீங்க வந்து எழுதி பார்க்கணும், யோசிக்கணும். அந்த யோசனை இல்லாம எந்த ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துடாதீங்க. பிகாஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னை பொறுத்தவரை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களால எடுத்துக்க முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல போங்க. பட் இல்ல இந்த மாதிரியான நான் சொன்ன மாதிரியான நெகட்டிவான ஒரு சில விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை ஜஸ்ட் கன்சிடர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். ஐ ஜஸ்ட் மேட் அ PDF ஃபார் யூ. கீழே இருக்கும் உங்களோட டிசிப்ளின் அண்ட் வாரியர் சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் டிசிப்ளின் இல்லாதனாலதான் நீங்க திரும்பி போயிட்டு உங்களுக்கு ஒரு சிஸ்டம் அந்த ஒரு என்ன பண்ணணும் இந்த மாதிரியான கிளாரிட்டி இல்லாதனாலதான் திரும்பி நீங்க போய் அந்த ட்ராப்ல மாட்டிகிட்டே இருப்பீங்க. அவங்க திரும்பி உடனே வந்து பேசலாம், ஏய் செல்லம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ இல்லாம நான் எவ்வளவு மிஸ் பண்ணிட்டு தெரியுமா அப்படிங்கிறது எல்லாமே. பட் ஒன்ஸ் உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம், ஒரு வாரியர், ஒரு டிசிப்ளின் அந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால அதை வந்து அட்டைன் பண்ணிடும். ஸோ கீழே இருக்கும் என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, பெய்ட் கம்யூனிட்டி இருக்கு. அண்ட் ஸோ என்னோட கோச்சிங் இருக்கு. உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணும் அப்படின்னா கீழே ஷெட்யூலிங் லிங்க் கொடுக்குறேன், ஷெட்யூல் பண்ணிக்காங்க. பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will recommend this video. You just need to watch and get the knowledge from it, right?